ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான கஞ்சி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ இதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேற்று வடித்த சாதம், ஓகேங்களா, ஒயிட் ரைஸு, சுத்தமான தயிர், அப்புறம் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா களியும் கம்மஞ்சோறும், சரிங்களா, அதை ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிறது. இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்மளோட கையிலே நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். அப்படி தான் நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இதோட பார்த்தீங்க அப்படின்னா சைடிஷ்ஷாக வேறு எதாவது ஊறுகாய் அப்படிலாம் சிப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய் இருக்குது இல்லையா, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அது ஒரு தனி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான சின்ன வெங்காயம், ஓகேங்களா, மேக்ஸிமம் அதுதான் வச்சு சாப்பிடுவோம். ஸோ சின்ன வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் வேலைக்கு போகிறவங்க, காட்டு வேலைக்கு போகிறவங்க, சம்திங் எந்த வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலுமே நம்மளுடைய உடம்புக்கு ஹெல்த்தி, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய ஃபுட்டு அப்படின்றதுனால கஞ்சி தான் கரைச்சி குடிச்சிட்டு போவாங்க, ஓகேங்களா. அதாவது ஏர்லி மார்னிங் ஜாபுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நம்ம வெயிட்டோட ஃபுட்டாக சாப்பிட்டுட்ருக்க முடியாது, டைமிங்கும் இருக்காது. அதனால் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கஞ்சி தான், சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் லைஃப்பில் நம்ம அதை மறந்தே போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் அந்த ஹேபிட்டை கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது கொடுத்துட்ருப்போம், ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவோம், ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ நம்ம இல்லாத காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்புறம் வர ஜெனரேஷன் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருந்திருக்கா அப்படின்றத கூட மறந்துடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு அந்த ஹேபிட்டை கொண்டு வரோம் அப்படின்னா நமக்கு அப்புறமா அவங்க ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டு லைஃப்பை லீவ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் ஒரு திங்ஸுமே வீட்டுக்கு நாங்கள் வாங்குகிறோம். அப்படிங்கும்போது நம்ம அது வேஸ்டேஜ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த ஹேபிட்டை கொண்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நம்மளோட வீடியோவை பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்மளுடைய கண்டென்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு யூசேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா கண்டென்ட் இன்னும் டெவலப் பண்ணுவேன், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.